ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேங்கி பிஎல்எஃப்எஃப். ஆர்மீஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். டேங்கி ஒன் ஷார்ட் நேம் ஹார்ட் மாஃபியா கோல்டு ப்ரொஃபஸர். ஸ்டார்டிங் சீனில் நம்ம அப்படியே கார்லேருந்து இறங்குறாரு. வேற எங்கேயும் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். அவர் பாட்டுக்குள்ளே போகிறாரு. வரதை பார்த்துட்டு நிறைய போலீஸ் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஒரு சிலர்லாம் திட்டுறாங்க, இவன் பெரிய மாஃபியாவாக இருந்தால் இப்படிலாம் பண்ணுவானா, ஒரு போலீஸ்க்குன்னு மரியாதை இருக்குது, அதை கொடுக்கணும். ஆனால் அவன் திமிருக்குன்னு இப்படி பண்ணிட்டு அலையறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவங்க ஹையர் அஃபிஷியலை பார்க்கணும் அப்படின்றாங்க. என்றைக்குமே நீங்கள் பாட்டுக்கு போவீங்கள்ல, இன்றைக்கி ஏன்னு நின்று கேட்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த ஸ்டேஷனுக்கோ இல்லை நீங்கள் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸுக்கோ மரியாதை கொடுக்காம தான் இருக்கீங்க. இன்றைக்கி மட்டும்தான் இந்த இடத்துல நான் பார்த்துருக்கேன் உங்களை, இது வரைக்கும் நான் வந்ததுலேருந்து. அப்படியே இருந்தாலும் பக்கத்தில் நீங்கள் பாட்டுக்கு இங்கே போயிடுவீங்க. அதனால தான் நான் பாட்டுக்கு போவேன். நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நான் ஏன் உங்களை கேட்காம உள்ள போகிறேன் சொல்லுங்கள் அப்படின்றாரு. அவர் வெளியே போயிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. எனக்கு இந்த இடம் பிடிக்காது உட்காரவே, நான் வெளியே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இல்லை இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க, நீங்கள் வேணால் உள்ளே போய் வெயிட் பண்ணுங்கள் அவரோட ரூம்லன்னு சொல்லிட்டு உள்ளே அமுச்சு விட்டுறாங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருக்காரு. அட் சேம் டைமில் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம சுகா வராரு. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நில்லுங்க, நீங்கள் பாட்டுக்குள்ளே போகிறீங்க, என்னென்னு ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள். அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்றாரு. சரி, நான் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், இது ரொம்பவே முக்கியமான விஷயம், ஏன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, ப்ளீஸ் நான் அவரை பார்க்கணும் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அப்போது உள்ளே இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது உடஞ்ச மாதிரி. என்னன்னு சொல்லிட்டு சுகா எட்டி பார்க்கலான்ட்டு போகும்போது அப்போ திரும்பி அங்கே இருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து களைச்சி போட்டுட்ருக்காரு. சுகாக்கு ஒன்றுமே புரியல. இவன் ஒருவேளை திருடனாக இருப்பானோ? அது மட்டும் இல்லாமல் இவன் பார்க்க ரவுடி பையன் மாதிரி இருக்கான். இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் அவன் பாட்டுக்குள்ளே போயிருப்பான் போல். இவனை பிடிச்சி நம்ம போலீஸ்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே பின்னாடி இருந்து ஹக் பண்ணி பிடிச்சிடுறாரு. சொல்கிறாங்க, யார் என்னை பிடிக்கிறது, என்னை விடுங்க, நீங்கள் தேவையில்லாமல் என்னை பிடிச்சிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், திருட்டு பையன் தானே, இங்கே வந்து என்னடா பண்ணிகிட்ருக்க, ஒன்று ஜெயிலில் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அங்கே தான் உட்கார வச்சுருப்பாங்க, இங்கே அவர் இல்லாதனால நீ பாட்டுக்குள்ளே வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கியா, போலீஸ்ன்னு சொல்லி கத்துறாரு. வெளியே இருக்கவங்களாம் உள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு ஐயோ என்ன இவர் இப்படி பிடிச்சிட்ருக்கான் அந்த மாஃபியாவை, ஏதாவது ஆக போது, அதை விடுங்கன்றாங்க. இல்லை இவன் திருடன், அவன் பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து என்னமோ பண்ணிகிட்டு இருந்தான். ஐயோ சார் விடுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் திருடனோ ஏதோ கிடையாது, மாஃபியான்னு சொல்ல வரும்போது இல்லை மற்றவங்களுக்குலாம் அதை பற்றி தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இல்லை அவர் நார்மலாக அவங்கள மாதிரி தான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காரு அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம சுகா இவ்வளோ நேரம் ஹக் பண்ணிகிட்டு இருந்தவர் விட்றாரு. என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் திருடன் நான் நினச்சிட்டேன் அப்படின்றாரு. அங்கே செம்மையாக கோவம் வருது. எவ்வளோ தைரியம் தான் நீ என்னவே தொட்டிருப்ப, என்னை தொடணும்னா எவ்வளோ பேர் தெரியுமா தாண்டி வரணும், நீ பாட்டுக்கு என்னை வந்து அசால்ட்டாக தொட்டுட்ருக்க, இதில் என்ன இருக்குது, நீ என் முன்னாடி நிற்கிற, நான் உன்னை திருடன் நினச்சி தொட்டேன், இல்லை பிடிச்சேன் அப்படின்றாரு. ஓ, நீங்கள் திருடனை பிடிக்கிற அளவுக்கு அப்படி ஒரு போலீஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு போலீஸ் கிடையாது, அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்திருக்காரு, ஒரு யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் அப்படின்றாங்க. ப்ரொஃபஸர்னு சொல்லவோ சுகாவை பார்த்துட்டு, ஹோ நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எதுக்கு இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க, போயிட்டு யூனிவர்சிட்டியில் பாடம் நடத்துகிற வேலையை பாருங்கள் அப்படின்றாரு. சுகா பாட்டு கண்டுக்காமல் அப்படியே போயிட்டுருக்காரு. கோவம் வருது. டேய் நில்லுடா, எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே நீ இப்படி போயிட்டுருப்ப, என்னை பார்க்கணுன்னு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா, நீ பாட்டுக்கு வந்துட்டு நீ பாட்டுக்கு போகிற அப்படின்றாரு. அவர் சுகா ஒரு திருப்பி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன ரியாக்ஷன் இது, என்னவே வெறுப்பேற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறாரு. அப்போ இருக்க அந்த போலீஸு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் ஒரு நார்மல் பர்சன் தான், அவர் ஒரு ப்ரொஃபஸர், அதை தான் சொல்லிட்டீங்களே, தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க அப்படின்றாரு. அவரை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்றாரு. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போ உன் போலீஸ் வேலையை பாரு அப்படின்றாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சுகாவும் தேடி வந்த ஆள் வந்துடுறாரு. அவரை பார்த்துட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. பட் அந்த இடத்துல சுகாவை கண்டுக்க மாட்டுறாங்க, ஏன்னா அவர் நார்மல் தானே. ஆனால் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ என்ன இவர் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் உங்ககிட்ட இதை நிறைய டைம் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நார்மலான விஷயத்துக்கெல்லாம் என்னை யாரும் வற்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நீங்கள் போலீஸ் தானே, அப்படி என்ன வேலை உங்களுக்கு, அந்த யூனிவர்சிட்டி பக்கத்தில் ட்ரக்ஸ் சேல் பண்ணிகிட்ருக்காங்க, இதை என்னால் எப்படி வேணாலும் கிளியர் பண்ண முடியும், ஆனால் அதை நான் போயிட்டு தேவையில்லாமல் எனக்கு தான் பிரச்சனை வரும், அதனால தான் நான் விலக நினைக்கிறேன். நீங்கள் என்னென்னா
நீங்கள் பண்ணுற வேலையை ஏன் தலையில் கட்டிகிட்ருக்கீங்க? நீ மட்டும் அதை பார்க்கலன்னு வச்சுக்கவேன், அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் அதை பிடிச்சி கொடுத்துட்டு போலீஸ்லாம் சும்மா தான் இருக்காங்க, எதுக்கு தான் இருக்காங்கன்னு தெரில, எங்களை மாதிரி மாஃபியா வந்துட்டு இதெல்லாம் பண்ணுற வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்றாரு. இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே அந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்றாரு. சரி அப்புறம் வெளியே ஒருத்தன் இருக்கான், அவனை போய் என்னன்னு கேளுங்க அப்படின்றாரு. யாரை சொல்கிறீங்க? அதான் ஏதோ ஒரு ப்ரொஃபஸர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமாமே அப்படின்றாரு. அப்போ தான் வீக்கு ஒரு மாதிரி தோணுது, ஒரு வேளை அந்த கம்ப்ளைண்ட் தான் இவனும் கொடுக்க வந்திருக்கானு சொல்லிட்டு அவரை உள்ளே கூப்பிடுங்க அப்படின்றாரு வி. தென் நம்ம சுகாவை உள்ளே கூப்பிடுறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணோம் சொல்லுங்க அப்படின்றாரு. அப்போது வியை பார்க்குறாங்க. அவர் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாரு. தென் சுகா சொல்கிறாரு, நான் ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கேன், அங்கே அடிக்கடி வெளியே ட்ரக்ஸ் சேல் நடந்துகிட்ருக்கு, எங்கள் கிளாஸ் பர்சனுங்கெல்லாம் அதை எடுத்துக்கிறானுங்க, அதை நிறைய டைம் நான் வாட்ச் பண்ணிட்டேன், நிறைய டைம் கண்டிஷனும் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே அவனுங்க என் பேச்சை கேட்க மாட்டானுங்க. அவங்க ஃபேமிலிக்கிட்ட போய் சொல்லலான்னா அவங்க ஃபேமிலி ரொம்ப பயந்துருவாங்களோ, அவங்கள படிக்க விட மாட்டாங்களோ, அந்த பயமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கே அவனுங்க நான் சொல்லியும் இது பண்ணிவிட்டு யார் பேச்சையும் கேட்காம யூனிவர்சிட்டி கூட படிக்காமல் போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த பயமும் இருக்குது அப்படின்றாரு. இப்போது என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வீக்கு கோவம் வருது. அவர் தான் இப்படி தெளிவாக சொல்லிகிட்ருக்கார்ல, நீ பாட்டுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்குற? நான் சொன்னேன்ல ஒரு யூனிவர்சிட்டி சைடு ட்ரக்ஸ் சேல் பண்ணுறாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதை நானாக போய் பார்த்தா தான் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், அதனால தான் நான் உன்கிட்ட வந்து சொல்ல வந்தேன், அதை தான் அவரும் சொல்கிறாரு அப்படின்றாங்க. அந்த போலீஸ் வந்துட்டு நாங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் இப்போவே வாங்க, ஏன்னா நானே அதுக்கு நிறைய ஆதாரெல்லாம் வச்சுருக்கேன், ஃபோட்டோஸ் கூட எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. வி அந்த ஃபோட்டோவை பிடுங்கி அவரோட நம்பரை ஏற்றி வச்சு அவரோட மொபைலுக்கு அனுப்பிக்கிறாரு. நீ என்ன பண்ணுற, என்ன கேட்காம எதுக்கு ஏன் மொபைலில் பிடுங்கி இது பண்ணிகிட்ருக்க அப்படின்றாரு. அதுவா, நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது ப்ராப்ளம் வரும், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கோ அதுக்கு இதுக்கும் அலையணும், ஆனால் இதை நான் பார்த்துக்கிறேன், நான் தான் அதை கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. சுகாவுக்கு கோவம் வருது. நான் தானே அதை பண்ணேன், நீ எப்படி இப்படி பண்ணலாம், நான் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நீங்கள் நிறைய பேர்த்துக்கு சொல்லி தரீங்க, உங்களை பார்த்தா நிறைய பேர் கற்றுப்பாங்க, அதுக்கு நீங்கள் இருக்கணும்ல, அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்றாரு. சுகாவுக்கு இருந்தாலும் கோவம் வருது. நீ எப்படி இது நீ கேட்காமலே என் ஃபோனை தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்கிறாரு. அட ஆமாம்ல, இங்கே நின்று பேசிகிட்ருக்கேன், சரி போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சுகா ஃபோனை பாக்கெட்டுக்குள்ளே போட்டு போகிறாரு. சுகாவுக்கு கோவமாக வருது. இவன் என்ன நினச்சிட்ருக்கான், ஏன் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. அங்கே போய் டக்குன்னு வியோட முதுகலை கையை வச்சு அடிக்கிறாரு. அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் லீடர் மேலே நீ இப்படி கையை வைப்ப, உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி இந்த பாடி கார்ட்ஸ் 2 பேரும் அவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க. சுகாவை பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க. வி பார்த்துட்டு சிரிக்கிறாரு. சுகாவுக்கு கோவம் வருது. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, நான் இப்படி பண்ணிகிட்ருக்கானுங்க, நீ பாட்டுக்கு சிரிச்சிட்ருக்க, ஒழுங்கா அவனுங்களை இறக்கி விட சொல்லு, இல்லைன்னா நான் என் ஸ்டைலில் அவனுங்களுக்கு காமிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றாரு. அவர் அப்பையும் ஓ நீ இவ்வளோ திமிரா பேசுறியா, அப்போ இவனை தூக்கிட்டு என் காருக்குள்ளே போடுங்க அப்படின்றாரு. சுகா அப்படியே அவர் கையை வச்சு அந்த முட்டையில் வச்சு அப்படியே அவங்கள இடிக்கிறாரு. அவங்களுக்கு வலி தாங்க முடியல. ஐயோ என்ன இப்படி அடிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே வீ திரும்பி பார்க்கறதுக்குள்ளே 2 பேர்த்தையும் அடித்து போட்டுடுறாரு. வீ திரும்பி பார்த்துட்டு என்ன பண்ணுறான் இவன், என்ன என் பாடி கார்ட்ஸ் எவ்வளோ ட்ரைனியான ஆளுங்க, அவனுங்களவே இவன் அடித்து போட்டான், இவன் என்ன அவ்வளோ பெரிய பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு வி பக்கத்தில் வந்துட்டு சுகாவோட மசில்ஸ் எல்லாம் இப்படி பிடிச்சி பார்த்துட்ருக்காரு. என்னடா பண்ணிகிட்ருக்க, கையேட்றா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ என் பாடி கார்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் எதுக்கு ஓன் பாடி கார்டாக ஜாயின் பண்ணணும் அப்படின்றாங்க. ஏன்னா நீ ரொம்பவே பலசாலியாக இருக்க, உன்னோட மசில்ஸ் கூட சூப்பராக இருக்குது, அவனுங்க 2 பேரும் எவ்வளோ நல்லா தெரியுமா ட்ரெயின் பண்ணியிருக்கானுங்க, ஆனால் நீ அப்படியே ஒரு நிமிஷத்தில் அடித்து போட்ட, எனக்கு அங்கே பிடிச்சிருச்ச உடனே, இனிமேல் நீ தான் எனக்கு பாடி கார்டு அப்படின்றாரு. இந்த வேலையை வேறு எவங்கிட்டையாவது வச்சுக்கோ, ஒழுங்காக என் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் கையை வைக்கிறாரு. அப்போது டக்குன்னு என்னடா பண்ணுற, ஒழுங்காக கையெடு அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்கிறாங்க. நீ ஒழுங்காக என் ஃபோனை கொடுத்தா நான் ஏன் உன்னை அப்படியே தொட போகிறேன் அப்படின்றாரு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, பப்ளிக் முன்னாடி இப்படி தான் பண்ணுவியான்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து காருக்குள்ளே போட்டுறாரு. ஏய் எதுக்கு யாரோ ஒரு காருக்குள்ளே போட்டிருக்கா, யாரோ ஒருங்க கார் கிடையாது, அது ஏன் கார் தான், வேணும்னா போய் எடுத்துக்கோ அப்படின்றாரு. என்கிட்டவே நீ இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அந்த ஃபோனை எடுக்கிறதுக்குள்ளே சுகாவை பிடிச்சி தள்ளி விட்டு அப்படியே டோரை லாக் பண்ணி விட்டுறாரு. தென் வியும் காருக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு அவர் ட்ரைவ் பண்ண போகிறாரு. பின்னாடி இந்த பாடி கார்ட்ஸ்லாம் ஐயோ பாஸ் எங்களவே கூப்பிட்டு போங்க, ஏன் எங்கேயே விட்டு போகிறீங்க,
பாஸ் பாஸ் நான் தானே ட்ரை பண்ணுவேன், என்னையும் விட்டு போகிறீங்க அப்படின்றாரு. நீங்கள் எதுக்குமே வேலைக்காகாதவங்க, இங்கேயே கடங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. தென் சுகா, டேய் ஒழுங்கா என்னை விடுடா அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அது முடிகிற வரைக்கும் நீ ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. வேறு எங்கேயுமே இல்லை, சுகாவோட யூனிவர்சிட்டி பக்கத்தில் தான் காரை நிப்பாட்டுறாரு. எங்கே எதுக்கிட்ட நிப்பாட்டிகிட்ருக்க, நீ தானே சொன்ன இங்கே தான் அந்த ட்ரக் டீல்ஸ் நடந்துட்டுருக்குன்னு, அதை போலீஸ் பார்த்துப்பாங்க, நீ இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்றாரு. அப்படியா, நீ இப்போ ஒரு போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணல, அவனுக்கு ஃபோன் பண்ண அப்படின்றாரு. தென் நம்ம சுகா அந்த இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பட் போகவே மாட்டேங்குது. என்ன போக மாட்டேங்குது அப்படின்றாரு. அது அப்படி தான், ஏன்னா அவனும் இந்த ட்ரக் டீலரும் ஃப்ரெண்ட்ஸு, அது எனக்கு ஆல்ரெடி தெரியும். எப்படி தெரியும், ஏன்னா நீ உன் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்திருக்கல, அதில் பாரு, அந்த ரைட் சைடு மிரரில் அவனோட ஃபேஸ் தெரியும் அப்படின்றாங்க. அப்போ தான் சுகா நல்லா நோட் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதில் அந்த போலீஸ் கூட அங்கே தான் இருக்கான். ஐயோ ஆமாம், நான் என்ன இவனை நல்லவன் நினச்சா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தான் நான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். நீ பாட்டுக்கு அவனை நினச்சிட்டு போனேன்னு வச்சுக்கோ, அவன் ஒன்றவே போட்டு கொடுத்துருவான். அவன் எப்படி என்ன போட்டு கொடுக்க முடியும், நீ படித்தவன் தானே, நீ ஒரு ப்ரொஃபஸர் தானே, உனக்கு இது கூடவா தெரியாது, நீ பாட்டுக்கு இந்த எவிடன்ஸ் எல்லாம் அவன்கிட்ட கொடுக்க போனியே, அவன் இதை டெலீட் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டானா நீ என்ன பண்ணுவ, அதனால தான் உன்னை எங்கேயாவது பிடிச்சிருவானோன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே உன்னோட மொபைலை வாங்கி அந்த ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டேன். இனிமேல் அவனால் உன்னை ஏதாவது பண்ண முடியும்னா அப்போ என்ன ஏதாவது பண்ணுவோம்ல, எனக்கு தெரியும் அவன் இவனை எதுவும் பண்ண மாட்டான், ஏன்னா நான் உன் கூட இருக்கேன்ல அப்படின்றாரு. என்ன, எனக்கு மற்றவங்க என்ன ஏதாவது பண்ணுவாங்கன்னு அவசியம் கிடையாது, ஏன்னா எனக்கு அப்படி யாரும் இல்லை அப்படின்றாரு. அப்போ பார்த்துட்டு, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்றாரு. என்ன, எதுக்கு இப்படி சொல்கிற, ஏன்னா எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு, சரி அதை விட்டு தள்ளு, ஃபஸ்ட்டு அவனுங்களை போலீஸில் பிடிச்சி கொடுப்போமா அப்படின்றாரு. சுகா முழிக்கிறாரு. எனக்கு யூனிவர்சிட்டிக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. உனக்கு ஒரு நாள் லீவ் போட்டால் ஒன்றும் குறைஞ்சிடாது, ஒழுங்கா வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம இப்படியே போனால் ஏதாவது நம்மளை பண்ணிட்டாங்கன்னா, ஏய் நான் எவ்வளோ பெரிய மாஃபியா, அது மட்டும் இல்லாமல் நீ என்னை விட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க, அந்த அவ்வளோ பெரிய பாடி கார்ட்ஸவே நீ பாட்டுக்கு அசால்ட்டாக அடித்து போட்ட, நீ என்ன இன்னும் பயந்த மாதிரி நடிச்சிட்ருக்க, உன்னோட உண்மையான சுயரூபத்தை காமி அப்படின்றாரு. சுகா, எனக்கு உண்மையான சுயரூபமா, நான் எப்பொழுதுமே கொயட்டாக இருப்பேன், எனக்கு இந்த அடிதடிலாம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்றாரு. அப்போது இப்படியே ஷாக்கில் பார்க்குறாரு. என்ன, எனக்கு அடிதடி பிடிக்காதுன்னு ஷாக்கில் இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, அமைதியாக இரு, அங்கே பாரு. அப்படியே சுகா திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அதே இடத்துல தான் அந்த போலீஸ் வந்துட்டு அவனுங்க கூட கை குலுக்கி அப்படியே பேசிகிட்ருக்காரு. இதை பார்த்தோன்னே வீக்கும் சுகாவுக்கும் செம்மையாக டென்ஷன் ஆகுது. இது இன்னும் நல்லாவே எவிடன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்போ கரெக்டாக அவங்களுக்கு அது தெரியுது, அவங்க ஃப்ளாஷ் அடித்தது அவனுங்க இங்கே தான் இருக்கானுங்க, நான் இதை சொல்ல தான் வந்தேன், அவன் எப்படி இங்கே வந்துடுவான்னு எனக்கு தெரியும், நம்ம அவனுங்களை சும்மா விடக்கூடாது, அவனுங்க 2 பேர்த்தையும் பிடிச்சிடணும், நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் அவனுங்க 2 பேர்த்துக்கிட்டேயுமே இருக்குது அப்படின்றாங்க. அப்போது சுகாவுக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. என்னான்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவனுங்களோட அடியாள்லாம் வந்துடுறானுங்க. சுகாவையும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமாக. இருந்தாலும் அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே அடிச்சிடுறாங்க. பட் யாரோ ஒருத்தன் சுகா தலையிலே பின்னாடி அடிச்சிடுறான். இதை பார்த்துட்டே இருக்கும்போது வீக்கு அப்படியே, அவனுங்க தான் ட்ரக் டீலர்ஸ் ஆச்சே, அதை அப்படியே ஒரு ஸ்ப்ரே மாதிரி பண்ணி அந்த ட்ரக்கை அப்படியே வீயோட ஃபேஸ்லேயும் அடித்து விட்டுறானுங்க. வீக்கு அப்படியே மயக்கமாக வருது. சுகாவை பார்த்துட்டே மயங்கிடுறாங்க. தென் நம்ம தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறாரு. என்னான்னு பார்த்தா அவங்க 2 பேர்த்தையுமே ஒரு குடோன் மாதிரி இருக்கு, அங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. வீயால் பார்க்க கூட முடியல, ஏன் எந்திரிக்க கூட முடியல, அவர் தான் ட்ரக்ஸ் எடுத்திருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, தலையெல்லாம் கேராக இருக்கு. நான் எங்கே இருக்கேன், என்ன பிளேஸ் இது, யார் என்னை இப்படி கூப்பிட்டு வந்தது அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. சுகா கூட இருந்தது, அவனுங்க ஃபைட் பண்ணது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஐயையோ சுகா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா சுகா தலையில் ரத்தமாக இருக்குது. இன்னும் இப்படி அடிச்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு சுகா சுகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த மயக்கத்துலேயும் சுகாவால் எந்திரிக்கவே முடியல, ஒரு மாதிரி இருக்கு அவருக்கும். அப்போது முன்னாடி நிறைய பேர் இருக்கானுங்க. பாஸ் பாஸ் இவன் எழுந்துட்டான் அப்படின்றாங்க. என்னடா மாஃபியா, வா, நீ தான் பெரிய மாஃபியான்னு கேள்விப்பட்டேன், ஆனால் நீ என்ன இவ்வளோ அசால்ட்டாக மாட்டிக்கிட்ட, போயும் உனக்காக உன்னை பார்த்து இந்த போலீஸ்லாம் பயந்துருக்காங்க, அதை நினைக்கும் போது தான் எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்றாரு. நீ இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறத கட்டை அவுத்து விட்டு பேச அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்றாரு. அவனுங்கெல்லாம் அங்கே கிளம்பிடுறானுங்க. இன்றைக்கி நைட்டே இவனுங்க 2 பேர்த்தையும் ஒரு
தெரியாத தீவில் ஏற்றி விட்டு அங்கேவே அவனுங்களை க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. வீக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஐயையோ, நான் போனால் கூட பரவாயில்ல, இவனும் வந்து மாட்டிக்கிட்டானே, இப்போ நான் என்ன பண்ணுறது? இவனுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், இல்லைனா ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவனை விசில் அடித்து கூப்பிடுறாரு. ஏய், உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா இந்த அடிபட்டதுலேயும் விசில் அடித்து கூப்பிட்டுருப்ப? டேய், எனக்கு ஒன்றும் அடிப்படலை, பக்கத்தில் பாரு, அவன் ரொம்பவே பாவம், அவன் என்னை விட அப்பாவி, அவன் பாரு தலையில் ரத்தமாக வருது, ப்ளீஸ் அவனுக்கு ஏதாவது பண்ண அப்படின்றாரு. உங்களை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்ததே, நான் அவனுக்கு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், என்னோட கடைசி ஆசையை அதை நினச்சிக்கவேன், என்னை நீங்கள் கொல்றதுக்கு முன்னாடி அவனை மட்டும் காப்பாற்றிடுங்க. அதாவது இந்த டைம் நீங்கள் எங்களை கூட்டு போய் கொல்றீங்கல்ல, அப்போ வேணால் கொண்டுக்கங்க, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அவனை பார்க்கும் வரைக்கும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்றாரு. அப்போ அந்த பையன் முழிக்கிறான். ஏன், உனக்கு ஏன் அவனை பார்த்த கஷ்டமாக இருக்குது? அவன் உன்னோட தம்பியா இல்லை அண்ணனா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவன் என்னோட லவ்வர் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் இருக்க பையன், எப்படிரா நீ அவனை லவ் பண்ணுறியா? ஒரு பாயும் பாயோ லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஏன், உனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காதா? எனக்கு அவனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு தெரியுமா? ப்ளீஸ், எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாரு அப்படின்றாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் என்னால் முடியாது, நான் தான் சொன்னேன்ல, என்னோட கடைசி ஆசை, உன் பாஸை வேணால் கூப்பிட்டு வா அப்படின்றாரு. சரி, என் பாஸ் கொஞ்சம் இப்போ பிஸியாக இருக்காரு, நான் வேணால் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு எப்படிடா தெரியும்? ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர்த்த நாங்கள் அடிச்சிருக்கோம், அப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கும்போது இந்த நர்ஸ் எல்லாம் இப்படி தான் பண்ணி விடுவாங்க, அதை வச்சு தான் அப்படின்றாரு. அதுக்காக துணியெல்லாம் வேணுமே அப்படின்னு சொல்லும்போது, அதான் உன் கோட் இருக்குல்ல, அதை குட்றா அப்படின்னு சொல்லிட்டு வீயோட ட்ரெஸ்ஸை அப்படியே பிடிச்சி கிழிச்சு நம்ம சுகாக்கு தலையில் அப்படியே கட்டி விட்டுறாங்க. சுகாக்கு அப்போ தான் லைட்டாக கண்ணு முழிக்கிறாரு. முழிச்சிட்டு பார்க்குறாங்க, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, டார்லிங் நீ என் கூட தான் இருக்க அப்படின்றாரு. என்னது டார்லிங்கா? என்னடா பேசிகிட்டு இருக்க? பாரு பாரு பாரு, என்னோட டார்லிங் என்னை மறந்துட்டான், நீங்கள் அடித்தனால தான் மறந்துட்டான், எங்களோட இந்த லவ் சாபம் உங்களை சும்மாவே விடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் புலம்பிட்டு இருக்காரு. ஐயையோ, இவனுக்கு அடித்ததுல எல்லாமே மறந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாவமாக கேட்டுட்டு இருக்கான். ஆமாம், என்னோட லவ் உன்னை சும்மாவே விடாது, பாரு உனக்கும் ஒரு லவ் வரும், அப்போ இந்த மாதிரி மறந்து நீயும் இந்த மாதிரி ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு இருக்காரு. என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். சுகாவியை பார்த்து கண்ணடிக்கிறாரு. ஏன்னா நான் ட்ரீட்மெண்ட் பண்ண போது அந்த பையன் அப்போது லைட்டாக சுகாவோட கையை அவுத்து விட்டுருப்பான், ஏன்னா கையிலையும் அடிபட்டிருக்கும். அப்போது வீக்கும் தெரியுது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பையனுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ட்ரக்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து அடித்து விட்டுறானுங்க. அவன் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். தென் வீயோட அந்த கையை அப்படியே அவுத்து விட்டுறாரு. நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணோம். டே போலீஸு அவனுங்க ஆள் இன்றைக்கி என்ன அவனுக்கு கால் பண்ணோன்னு சொல்கிறேன் அப்படின்னு வீக்கிட்டாரு. நான் ஒன்றும் இந்த போலீஸ்க்கு சொல்லலை, அதான் உங்கள் மாஃபியா ஹெட் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. டேய், நான் தான்டா மாஃபியா ஹெட்டு, ஆனால் நீ என்ன இவ்வளோ வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. வீக் ஒரு மாதிரி இருக்குது, என்ன இவங்க இப்படி டேமேஜ் பண்ணிகிட்ருக்கான். தென் வீயை தேடி அந்த இடத்துல அவங்க பாடி கார்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. தென் எப்படியோ வீயும் சுகாவும் அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த மயங்கி விழுந்தவன் அப்போ தான் எழுந்திருக்கிறான். ஐயோ, இவனுங்க 2 பேர்த்தையும் காணான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சுற்றி அவனுங்களோட ஆளுங்களாம் நின்றுட்டுருக்கானுங்க. என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் மயங்கி ஒரு மாதிரி நடிக்கிறான். திருப்பி இப்போது என்னான்னு பார்த்தா நம்ம வீயும் சுகாவும் ஆல்ரெடி கோர்ட்டில் வந்து அப்படியே சப்மிட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ட்ரக் டீல்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு, நாங்கள் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போனதுக்கு எங்களை கடத்திட்டு போயிட்டானுங்க, இங்கே பாருங்கள் என் தலையில் கூட அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், என் டார்லிங் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலறாரு. என்னது டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாமே பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாரு, அவங்க பயத்தில் அப்படி வளர்றான், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, இவங்க நீங்கள் எப்படியாவது பிடிச்சி போடுங்க ஜெயிலில், ஏன்னா எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கரெக்டாக அதில் மீடியாலலாம் வந்துடுது. ஏன்னா நம்ம சுகா இதுக்கு வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே வீட்டை சொல்லியிருப்பாரு, நம்ம இவங்கக்கிட்ட போனாலும் என்னது இருக்குது, இவங்களும் நமக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பேசாமல் நம்ம மீடியாவில் போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு போயிட்டு அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்போவே இது எல்லாத்தையுமே டிவி சேனல் எல்லாத்துலேயுமே போட்டிருப்பாங்க. தென் அப்போது வீக்கு செம்மையாக பசிக்குது, எனக்கு பசிக்குதே, சரி நம்ம வேலை முடிஞ்சிச்சு இங்கே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹே டார்லிங் ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேரு அப்படின்றாரு. நம்ம சாப்பிட போடலாமா அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாரு. என்னது நீயா கேட்ட, அப்போ எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகா கூட போகிறாரு. நம்ம ஏன் போய் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. இல்லை இல்லை, என் வீட்டுக்கே போவோம் அப்படின்றாங்க. அப்போ தான் வீக்கு ஞாபகம் வருது, அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்றாரு. ஆனால் உனக்கு பசிக்குதுல்ல, சரி அதுவும் கரெக்டு தான் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு
2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ சுகாவுக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. அப்போவே சாப்பிட்றது கூட வேணான்னு சொல்லிட்டு, "நீ ஃபஸ்ட்டு எழுந்துச்சு வா" அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு சொல்கிறாங்க, அவர் இன்னும் சாப்பிடவே இல்லை, அவரை சாப்பிட வச்சு கூப்பிட்டு வாங்க அப்படிங்கும்போது நம்ம ஓடி போயிட்டு சுகாக்காக எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காரு. சுகாக்கே ஒரு மாதிரி டச்சிங் ஆயிடுது. இவன் என்ன என்னை இப்படி கேரிங்காக பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தென் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு சுகா கொடுக்குறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவருக்கு அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. தென் சுகாவுக்கு அதெல்லாம் முடிஞ்சிருது. அப்போ நைட் ஆகிடுது. பக்கத்தில் உட்காந்துட்டு, "உனக்கு இப்போ ஓகே தானே?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆ, எனக்கு ஓகே தான். நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்?" அப்படின்றாரு. அதை நான் சொல்லணும். நான் ஒரு மாஃபியாவும் இருந்து இவ்வளோ இதாக இருக்கேன், வீக்காக. எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படுது. ஆனால் நீ அப்படி கிடையாது. நீ வேறு லெவல் தெரியுமா அப்படின்றாரு. ஏன்னு சொல்லி சுகா கேட்குறாங்க. ஏன்னா நீ உண்மையாலுமே ஒரு ப்ரொஃபஸர் தான் இந்த நாட்டுக்கும் அப்படின்றாரு. "நீ எனக்கு ப்ரொஃபஸராக இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "என்னது, நான் உனக்கு ப்ரொஃபஸரா? நீ தான் படித்து முடிச்சிட்டியே." "நான் படித்து முடிச்சிட்டேன். ஆனாலும் உன்கிட்ட கற்றுக்க எனக்கு நிறையவே இருக்குது. நீ எப்படி இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ண கற்றுக்கிட்ட, அதை எனக்கு சொல்லிக் கொடு" அப்படின்றாரு. "சரி, நம்ம வீட்டுக்கு போவோமா? எனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்குது" அப்படின்றாரு. "சரி போவோமே, வா ஏன் வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை கூப்பிடுறாங்க. "அதெல்லாம் முடியாது, ஏன் வீட்டுக்கு போகலாம்" அப்படின்றாரு. வீக்கு ஒரே சந்தோஷம். "என்னது, அவன் வீட்டுக்கு என்ன கூப்பிடுறானா?" அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. தென் போனதுக்கப்புறம் சுகா, "ஃபஸ்ட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா போ" அப்படின்னு சொல்லிட்டு வீக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு. தென் குளித்து முடிச்சுட்டு அவர் வந்து நிற்கிறாரு. "உன் ட்ரெஸ் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கே" அப்படின்றாரு. "ஓ அப்படியா, சரி நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு" சொல்லிட்டு இப்போ சுகாவும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. "எனக்கு பசிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீ இன்னும் சாப்பிடவே இல்லையா?" அப்படின்றாங்க. "ஆமாம், நான் சாப்பிடவே இல்லை. ஆனால் உனக்கு தானே ரொம்ப பசி எடுத்துச்சு." எனக்கு புரியுது, நீ என்னை பார்த்துக்கிட்டு நீ சாப்பிடாம விட்டுட்டல. சரி வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு நம்ம சுகா வீக்கு அப்படியே சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்காரு. "நீ வேறு லெவல்" அப்படின்றாங்க. "ஏன்?" அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாரு. "ஏன்னா நீ ஒரு ப்ரொஃபஸர், அப்புறம் நல்லாவே ஃபைட் பண்ணுற, அது மட்டும் இல்லாமல் நல்லாவே குக் பண்ணுற" அப்படின்றாரு. "அப்படியா, நீயும் நல்ல பையன்தான்" அப்படின்றாரு. "நான் நல்ல பையனா?" "ஆமாம், உலகத்தில் இருக்கவங்க எப்படியோ கெட்ட வழியில் போகணுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ கெட்ட வழியான அந்த மாஃபியாவை சூஸ் பண்ணி நல்லது பண்ணுற பற்றியா" அப்படின்றாரு. "ஓ ஆமாம்ல, அப்போ என்னை பற்றி ப்ரௌடாக நினைக்கிற ஒரு ஆள் இருக்காங்களா?" "எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எனக்கு ஊட்டி விட" அப்படின்றாரு. "நான் ஏன் உனக்கு ஊட்டி விடணும், நீயே போய் சாப்பிட்டுக்கோ. எனக்கு யாருமே ஊட்டி விட்டதில்லை, எனக்கு யாராவது ஊட்டி விடணும், நான் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது" அப்படின்றாரு. அப்போ சுகாக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. சரின்னு சொல்லிட்டு சுகா ஊட்டி விடுறாரு. அப்போ சுகாவை ஹக் பண்ணுறாங்க. "என்னடா பண்ணுற, தள்ளிப்போ" அப்படின்றாரு. "எனக்கு இந்த ஒரு டைம் நான் உன்னை ஹக் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "அதெல்லாம் முடியாது" அப்படின்றாங்க. தென் சுகா, "நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகும்போது ஓடி போய் ஹக் பண்ணுறாரு. சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அவன் வந்து இப்படி ஹக் பண்ணிட்டு நிற்கிறான், இவனை என்னால் கெடுன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவன் ரொம்பவே தனிமையாக இருக்கான், அவன் லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். அவனை இப்போ விட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிரும்னு சொல்லிட்டு சுகா அப்படியே திரும்பி ஹக் பண்ணிக்கிறாரு. "நான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு" அப்படின்றாங்க. "ஏன் சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. "ஏன்னா இதுக்கு வரைக்கும் என்னை பார்த்து என் முன்னாடி யாரும் இவ்வளோ இதாக பேசினது கிடையாது. என்னை முன்னாடி போவிட்டு பின்னாடி தான் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனால் நீ அப்படி கிடையாது. நீ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். உனக்கு என்ன தோணுதோ நீ அப்படியே என் முன்னாடி சொல்லிடுற. எனக்கு உன் கூட இருக்கும்போது என்ன தெரியுமா தோணுது, இவ்வளோ நாளாக என்னை பற்றி பேசினவங்கலாம் ஒரு சன்னை பார்த்து ஒரு டாக் குலைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது" அப்படின்றாரு. "ஏன் அப்படி சொல்கிற?" "ஏன்னா அந்த இடத்துல நான் சூரியன்னா என்னோடய வெளிச்சமே நீ தான். இவ்வளோ நாளாக எனக்கு வெளிச்சம் இல்லாமல் இருந்துச்சு. அந்த டாக்ஸ் எல்லாம் என்னை பார்த்து குலைக்கும்போது நீ வந்து எனக்கு வெளிச்சத்தை கொடுத்த, என்னை ப்ரொடெக்ட் பண்ண. அப்படி இருக்குது தெரியுமா" அப்படின்றாரு. "பாரியா, இந்த இதை எங்கேருந்து எடுத்த?" அப்படின்னு சொல்கிறாரு. "இல்லை, இது என் மனசுக்குள்ளேருந்து வந்தது, உன்னை பார்க்கும்போது வந்தது. இதுக்கு பேர் தான் லவ்வா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சுகா அப்படியே ஒரு லெக்சர் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. "இதுக்கு பேர் லவ் கிடையாது. நான் உன்னை அந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் உனக்கு என் மேலே வந்த ஒரு ஈர்ப்பு" அப்படின்றாரு. "ஐயையோ கடவுளே, நீ ப்ரொஃபஸருங்கிறத மறந்துட்டேன். எனக்கு உண்மையாலுமே உள்ள லவ் இருக்குது தான், அதுக்காக லெக்சர்லாம் எடுத்துக்கொள்ளாத. ஆனால் நீ தான் சொன்ன என்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும்னு சொன்னது நீ ஃபைட் பண்ணுறல அந்த விதத்தை. அப்புறம் நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சுகாவியே பார்க்குறாரு. "என்ன என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்குறாங்க. "நீ ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கவே மறந்துட்ட" அப்படின்றாரு.
யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு. நான் உன்னை விட பெரியவன். உன்னோட பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒழுங்கா மரியாதை கொடுக்க கற்றுக்க. அப்புறம் எல்லாம் தானாக வரும் அப்படின்றாரு. ஆனால் நான் ஏன் உனக்கு மரியாதை கொடுக்கணும்? நான் தான் உன்னை லவ் பண்ணிச்சே. இங்கே பாரு, லவ் பண்ணுறாங்களோ இல்லை பிரதரோ இல்லை உன்னை விட சின்ன பையனோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மரியாதை கொடு கற்றுக்கோ. அப்போ தான் மற்றவங்க உன்கிட்ட மரியாதையாக நடந்துப்பாங்க. அதாவது நீ எப்படி இருக்கியோ அவங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு நீ நடந்துக்கிறது பிடிக்காம இருக்கலாம். ஆனால் நீ எவ்வளோக்கெல்லாம் அவங்களுக்கு அன்பு கொடுக்குறியோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க மாறிடுவாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா, நான் உன்கிட்ட இருந்து கூட ஒன்று கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னது, ஒரு ப்ரொஃபஸர் என்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரா? அப்படி என்ன கற்றுக்கிட்டீங்க? அதாவது ஒருத்தரை எந்த இடத்துல நம்ம அவரை தட்டினா எந்த இடத்துல அவங்க மயங்குவாங்க அப்படிங்கிறத, அதாவது மயங்குவாங்கன்னு இல்லை, ஒருத்தரை நம்ம எப்படி பேசினா நம்ம வழிக்கு கொண்டு வரலாங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றாரு. என்னான்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல அந்த ஒரு ரவுடி பையன்கிட்ட நம்ம அப்படியே ஒரு மாதிரி பேசி வித்தியாசமாக ஒரு கவுத்துருப்பார்ல, அதை தான் சொல்கிறாரு. விக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிருது. அந்த இடத்துல நீ என்ன பாய் ஃப்ரெண்ட் சொன்னில அப்படின்றாங்க. ஆமாம், நீ எந்த அர்த்தத்தில் சொன்ன அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாரு. அவன் நான் கிட்டே இருந்து உங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். அது எப்படி நீ என்னை காப்பாற்றணுன்னு மட்டும் நினைக்கிற? உனக்கும் உயிர் இருக்குல்ல, உனக்கு நீ வாழணுங்கிற ஒரு இது இல்லையா அப்படின்றாரு. இல்லை, நான் கடைசியில் சாகணுன்னா கூட ஒருத்தரோட என் கூட இருக்கவங்களோ இல்லை மற்றவங்களோ அவங்களோட உயிரை காப்பாற்றணும். அவங்களுக்காக என் உயிரை கொடுக்கறதில்ல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அதாவது ஒரு நல்ல மனுஷனா உங்களை மாதிரி அப்படின்ட்டாரு. சுகாவுக்கு ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது. என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு சுகாவை பார்த்து, நான் அந்த இடத்துல சொன்னது உண்மை தான் அப்படின்றாரு. சுகா பார்க்குறாங்க, என்ன உண்மை தான் எனக்கு புரியலை. நீங்கள் கேட்க வந்தீங்கல்ல அது கரெக்டு தான். எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருச்சு அதனால தான் அப்படின்றாரு. ஓ ஆமாம்ல, நம்ம எங்கேயோ பேசிவிட்டு கடைசியில் எங்கே வந்து நிற்கிறோம் பாரேன். சரி, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் தூங்க போகிறேன் அப்படின்றாரு. அப்போ நான் அப்படின்றாங்க, நீ போய் உன் வீட்டில் தூங்கு அப்படின்றாரு. எனக்கு நைட்டு போக ஒரு மாதிரி இருக்குது. என்னது, அதை நீ சொல்கிறியா? உனக்கு ஒரு மாதிரி இருக்கா? பயமாக இருக்குன்றியா? இல்லை என்னை விட்டு போக உனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றியா அப்படின்னு சொல்லி சுகா ஸ்ட்ரைட்டாக கேட்குறாரு. உங்களை விட்டு போக தான். சரி, அப்போது நீ வெளியே போய் படுத்துக்கோ அப்படின்றாரு. என்னது, வெளியே வா? அதெல்லாம் முடியாது, நான் உங்க கூட தான் படுப்பேன் அப்படின்றாரு. அதெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்காத. ஏன்னா நான் ப்ரொஃபஸர், நீ மாஃபியா, நம்ம 2 பேர்த்துக்குமே நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றாரு. இல்லையே, கம்மியாக தானே டிஸ்டன்ஸ் இருக்குது, உங்கள் பக்கத்துலேயே நிற்கிறேன் பாருங்கள் அப்படின்றாரு. நான் அதை மீன் பண்ணல, நான் இதை தான் மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராரு. ஆமாம், உங்களுக்கு என்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது நீ என் பக்கத்தில் வராமல் இருந்தனா அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றாரு. ஆனால் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காதே, உங்கள் பக்கத்தில் வர்றது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீ என்கிட்ட நடந்துக்கிற விஷயம் ஒரு பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்றாரு. ஆமாம், நான் உங்கள் பாய் ஃப்ரெண்ட், நீங்கள் ஏன் பாய் ஃப்ரெண்ட்? என்ன எனக்கு புரியல. ஏன்னா நம்ம 2 பேருமே பாய் ஆச்சு, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்றாரு. அப்போ நீ உனக்கான கேர்ளை போய் சூஸ் பண்ணு அப்படின்றாரு. இல்லை, அதெல்லாம் முடியாது. எனக்கு உங்கள் மேலே இருக்கிற லெவலுக்கு மற்ற யார் மேலேயும் இந்த லவ் வராது. ஏன்னா லவ்வுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே இருக்கிறது அப்படின்றாரு. சுகா அதை பார்த்துட்டு, என்ன நீ வித்தியாசமாக ப்ரப்போஸ் பண்ணுற? நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்றாரு. ஓ பாருங்க, அப்போ இதுக்கு பேர் தான் லவ் அப்படின்றாரு. ஐயோ எனக்கு சுத்தமாக புரியலை. நீங்கள் ப்ரொஃபஸருங்கிறதே மறந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு இது கூட புரியாது அப்படின்றாரு. எனக்கு புரியாது, ஏன்னா நான் இந்த விஷயத்தில் ரொம்பவே வீக். ஆனால் சுகா டார்லிங், நான் இந்த விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங். இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. லவ் யூ அப்படின்றாரு. என்னது, நீ ஏன் திரும்ப திரும்ப அதுக்கே வர? நான் தான் திரும்ப திரும்ப அதுக்கே வரேன்னு தெரியுதில்ல, அப்போ ஊன்னு சொல்லுங்கள், இல்லைனா ஊன்னு சொல்லுங்கள் அப்படின்றாரு. அது எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல அப்படின்றாரு. ஏன் என்ன பிடிக்கல? வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வருவீங்க, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பீங்க, பக்கத்தில் உட்கார வைப்பீங்க. ஏன் இன்னும் என்னவோ பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே. அப்போது மயங்கி இருக்கும்போது நீங்கள் எழுந்து பார்த்தீங்கள்ல, அப்புறம் ஏன் என் பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதுவா, உனக்கு மூச்சு இருக்கான்னு பார்த்தேன் அப்படின்றாரு. ஓ அப்போ நீங்கள் அப்போ எழுந்தீங்க கரெக்டா அப்படின்றாரு. ஆமாம், நான் எழுந்தேன். ஏன்னா உனக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்றாரு. ஏன்? ஏன்னா நீயும் எனக்கான ஒரே பர்சன் அப்போ தான் தோணுச்சு அப்படின்றாரு. அப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா
ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வியை பிடிச்சி ஹக் பண்ணுறாரு. இந்த ஹக் ரொம்பவே கோல்டாக இருக்குது அப்படின்றாரு. ஆனால் நீ ரொம்ப ஹாட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. ஆமாம், இந்த ஆர்ட் மாஃபியாவோ இந்த கோல்டு ப்ரொஃபஸரோ ஒன்றா சேர்ந்தா வாமா இருக்கும்ல அப்படின்றாரு. நீ பேசுகிற மீனிங் வேறு மாதிரி இருக்குது அப்படின்றாரு. எந்த மாதிரியும் இல்லை, இது பிடிச்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகா வியை ஹக் பண்ணுறாரு. தென் வி சுகாவை டக்குன்னு கிஸ் பண்ணுறாரு. டேய் என்னடா பண்ணுற அப்படிங்கிறாரு. இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, இதுக்கு மேலேயும் கண்ட்ரோல் பண்ண வச்சிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. சுகா கையை வச்சுட்டு சிரிக்கிறாரு. இதோட ஹார்ட் மாஃபியா கோல்டு ப்ரொஃபஸர் டேங்கி பிஎல்எஃப்எஃப் முடியுது. ஆர்மிஸ், இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.